ஆரம்பித்தார். அதற்கு பிறகு பகவான் என்ன பண்ணுறான்னா, பகவான் ஊரெல்லாம் பொண்ணு தேடுறாங்களாம், பொண்ணு கிடைக்கலையாம். ரைவதன் என்பவருடைய பெண் ரேவதி என்பவளை பலராமருக்கு மனம் முடித்தார்கள். ரேவதி என்பவளை அது தான் கிருஷ்ணனுக்கு தான் ஊரெல்லாம் பொண்ணு தராங்க. கிருஷ்ணனுக்கு அவ்வளோ சீக்கிரம் பொண்ணு கிடைக்கலையாம். ஏன்னா இவன் ரொம்ப கபடமானவன், இவனுக்கு ஏற்ற பொண்ணு கிடைக்கணும், இவனை வச்சு ஆளக்கூடிய பொண்ணாக இருக்கணும், எங்கே கிடைக்கிறது? அது இல்லாமல் நம்மளை போய் ஒரு பக்தி உள்ள குடும்பத்தில் இந்த பக்தியை பற்றி தெரியாத ஒரு குடும்பத்தில் பொண்ணு எடுத்தால் எதனா நம்ம பாராயணம் பண்ண ஆரம்பித்தா உடனே பரிகாசம் பண்ண ஆரம்பிச்சிடும், ஏதாவது கிண்டல் பண்ண ஆரம்பிச்சிடும் தேவையில்லாமல். அவங்க பொருத்தமாக இருக்கணும் இல்லையா, நல்ல குலத்தில் பிறந்த பெண்ணாக இருக்கணும் இல்லையா, அதனால் ஊரெல்லாம் வளவேசி தேடுறாங்க. அப்படி இருக்கும்போது பீஷ்மக மகாராஜன் குண்டினபுரத்து விதர்ப்பம் என்ற தேசத்தில் பீஷ்மகருடைய மகாராஜனாகிய அவருக்கு 5 புத்திரர்கள் இருக்காங்க. ருக்மி, ருக்மாங்கதன் போன்ற பிள்ளைகள். 6வது பெண்ணாக தான் ருக்மிணியானவள் தோன்றுகிறாள். சாக்ஷாத் மகாலட்சுமியுடைய அவதாரம். அவள் அனுவிரதமும் நாரதத்தில் கிருஷ்ணனுடைய லீலைகளை கேட்டுருந்தாளாம். சின்ன வயசுலேருந்து அவன் பண்ண லீலைகள்லாம் கேட்டு கிருஷ்ணனிடத்தில் பக்தி உண்டாகி கிருஷ்ணனையே தனக்கு சமமான கணவன், அவரையே மணமுடிப்பது என்று தீர்மானம் பண்ணிட்டான். ஒரு நாள் கண்ணை கசங்கிட்டு நிற்கிறான். அப்பா, நான் கல்யாணம் பண்ணிங்கன்னா கிருஷ்ணன் தான்ப்பா கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்னு அந்த குழந்தை சொல்கிறா. நீ கவலைப்படாதம்மா, அந்த கிருஷ்ணன் ஒன்று ஆட்கொள்ளுவான் அப்படின்னு அனுப்புகிறோம் பண்ணுறார் பீஷ்மக மகாராஜா. श्री सुगोवाच राजा आसीत् भीष्मको नाम विदर्पाधिपतिर्तस्य पंजाबवत्पुत्रा कञ्चैका च महान् वरानना स उपस्पृत्य मुकुन्दस्य रूपवीर्य गुणश्रियः गृहागतिर्गीयमानास्तं मेने शत्रुसम्पदिं तां बुद्धिलक्षणौदार्य रूपशीलगुणाश्रियां कृष्णस्य शत्रुसम्पाद्यां சமுத்வோடும் மனோததே. அவனுடைய ஞானம், அவனுடைய ரூபம், அவனுடைய வீரியம், அவனுடைய குணங்கள் இதெல்லாம் பார்த்து அவனுடைய குணங்கள்லாம் கேட்டு கிருஷ்ணனையே கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு அவன் நினைச்சான். பிறகு இவள் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு கிருஷ்ணனை கல்யாணம் பண்ணி கொடுக்கலான்னு பீஷ்மக மகாராஜா ஏற்பாடு பண்ணும்போது உடனே ருக்மி என்பவன் தான் மூத்த பிள்ளையான். மூத்த பிள்ளைனா கொஞ்சம் கர்வம். அவன் என்ன பண்ணுறான், ருக்மி என்னது கிருஷ்ணனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்குறான், அது மாடு மேய்ச்சிருந்த பையன், அது உனக்கு தெரியுமா? அவன் மாடு மேய்ச்சிருந்த பையன் மட்டும் இல்லை, நிறைய திருடு, சின்ன வயசுலேருந்து எல்லார் வீட்டிலையும் போய் திருடுவான். அது மட்டும் இல்லை, பெண்களுடைய சவகாசம் கூட ஏதோ ராசலீலன்னு சொல்கிறாங்க. அதை பெண்களுடைய சவகாசம் கூட அவனுக்கு நிறைய உண்டுன்னு கேள்விப்பட்டேன். அது மட்டும் இல்லை, கால் கூட கொஞ்சம் நொண்டி போல் இருக்குது, காலை மடிச்சுன்னு இருக்கான், அது வித்தியஸ்த பாதம்னு சொல்கிறாங்க. அவன் வேறு கழுத்து வேறு கோண கழுத்து போடுது, இப்படி சாஜின்னு இருக்கிறான் அப்படின்றாங்க. கண் வேறு கோண பார்வை போடுது, கேட்டால் கடாக்ஷன்னு சொல்கிறாங்க அப்படின்னா. அவன் ஏதோ புல்லாங்கல் வச்சு ஊதிட்டு இருக்கான் மாடு மேய்ச்சின்னு. ஸ்கூல் கூட சரியாக படிக்கலை, 64 நாளில் ஓடிந்துருச்சு வீட்டுக்கு, அது ஸ்கூல் படிக்கலை சரியா அப்படின்னு ருக்மி சொல்கிறான். அது மட்டும் இல்லை, அவங்க குலம் எப்படிப்பட்ட குலம் தெரியுமா? அப்பாவும் அம்மாவும் ஜெயிலில் இருந்த குடும்பம் அது தெரியுமா? அப்பாவும் அம்மாவும் ஜெயிலில் இருந்தாங்க. அப்படிப்பட்ட குலத்தில் இருக்கிற அந்த பையனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்க போறீங்க, மாடு வச்சிருந்த பையனுக்கு. என் தங்கச்சி எப்படி தங்க ரேக்குக்கு இருக்கா, அவன் கண்ணங்கரையில் காக்கா மாதிரி இருப்பான், அவனுக்கு போய் கல்யாணம் பண்ணி கொடுக்க போகிறேன். டேய், உனக்கு தெரிலன்னா கம்முன்னு இருக்கணும், உனக்கு தெரிஞ்சால் பேசு, தெரியாமல் சும்மா இல்லாத பழம்லாம் சொல்லாத. இவன்கள் யார் வாங்கி கட்டிக்கிறது, கிருஷ்ணனுடைய அபச்சாரமாக கிருஷ்ணனை பற்றி தூஷிக்கிறானே அப்படின்னு சொல்லி, சரி நீ மூத்தவன், உனக்கு இல்லாத உரிமை யாருக்குடா, சரி உங்கள் இஷ்டப்படியே நீ போ, உங்கள் தங்கச்சி கல்யாணம் பண்ணி. ஒருத்தன் தானே ஒருத்தன் கட்ட முடியாது, பகவானுடைய சங்கல்பம் தான் நிறைவேற போகுது. சரி இவன் தோளுக்கு மேலே வந்துட்டான், இவனுக்கு வாக்குவாதம்லாம் வேணான்னு சொல்லிட்டு விட்டுட்டார். அந்த பசுபாலனுக்கு நான் கொடுக்க மாட்டேன், என் நண்பன் சிசுபாலனுக்கு தான் நான் கொடுப்பேன் அப்படின்னு சிசுபாலனை அவன் சிசுபாலனோட பழக்கம் வச்சுருந்தா சிசுபாலன் திட்டி பழக்கப்பட்டான் இல்லையா, அதை இவன் திட்ட ஆரம்பிச்சிட்டான், துஷ்டன் ஆகிட்டான். துஷ்ட சங்கத்தினால்தான் மாறுது. இல்லை பீஷ்மகராஜா மகாராஜா மகான்னு சொல்கிறாரு, அப்படிப்பட்ட மகாத்மாக பிள்ளை எப்படி இப்படி இருக்கும், துஷ்ட பிள்ளை சகவாசம் தான். பிறக்கும்போது எல்லாம் குழந்தைங்க நல்ல குழந்தைங்க தான், அதனுடைய சங்க தோஷத்தினால்தான் கெட்டு போகிறது. அப்படி இருக்கும்போது ருக்மி சிசுபாலனுடைய ஃப்ரெண்டாக இருந்ததுனால சிசுபாலனை கல்யாணம் பண்ணிக்கிறது ஏற்பாடு பண்ணி, சிசுபாலன் நல்லா ஆடு அலங்காரத்தோடு நல்லா மாப்பிள்ளை குளத்தில் வரான். நல்லா தலையெல்லாம் பூக்கள்லாம் போட்டுட்டு அழகாக அந்த பூலாம் போட்டுருவாங்களா, அந்த வடநாட்டிலாம் பார்த்து அந்த பூலாம் போட்டுட்டு அவர் மூஞ்ச மறைச்சின்னு தான் எடுத்துன்னு வருவாங்க. வரான கல்யாணத்துக்கு எப்படி வரணும், சரி மாப்பிள்ளை கொஞ்சம் ஆசைப்பட நல்லா ஆடை ஆபரணங்கள்லாம், அதனால் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா துணியெல்லாம் சுல் டெஸ்ட்டில் எடுத்துன்னு வரணும். ஒரே கத்தி கபடா கடாயுதம் எல்லாம் எடுத்துன்னு வரானா சண்டைக்கு. கிருஷ்ணன் வந்தால் ஒரு கை பார்த்துடலாம். கல்யாணத்துக்கு வரவன் சண்டை போகிறதுக்கு வரானா, இவன் எப்படி நினைக்கிறானோ அங்கே அப்படி தான் நடக்கும், சண்டை தான் நடக்கும்போது. அப்படி இருக்கும்போது
அந்த காலத்தெல்லாம் வந்து, இந்த காலம் இல்லை, அந்த காலத்தெல்லாம் வந்து பெண்களுக்கு கல்யாணம் ஆகும்போது தான் மாப்பிள்ளை யாருன்னே தெரியுமா, அது வரைக்கும் சொல்ல மாட்டாங்க. அப்படி இருக்கும்போது ருக்மிணிக்கு வந்து சிசுபாலனை ஏற்பாடு பண்ணியிருக்கான விஷயம் தெரியாது. கிருஷ்ணர் தான் கல்யாணம் பண்ணி கொடுக்குற. அப்பாவும் அண்ணனும் பேசுறது எங்களுக்கு என்ன தெரியும். அடுத்து சிசுபாலன் மாப்பிள்ளையாக வரப்போறான்னு ஒரு தோழிமார் மூலமாக தெரிஞ்சு போச்சு. அவள் ஒவ்வொன்று அழ ஆரம்பிச்சிட்டான். கிருஷ்ணா, நீ எனக்கு கிடைக்க மாட்டியா, உன்னை நினச்சி தானே ஏங்கியிருக்கேன், என்னை வந்து நீ ஆட்கொள்ள மாட்டியா பகவானே நினச்சிருந்தான். அடுத்த சந்தில் பிக்ஷாந்தேகி அப்படின்னு ஒரு பிராமணர் வந்து நிற்கிறார். பகவான் அனுப்பிச்சிட்டான். உடனே ஒரு குருநாதர் அனுப்பிச்சான். பகவான் அடையணும்னு நினச்சாலே அடுத்த நிமிஷம், அதுவும் மகாலட்சுமி ருக்மிணி ஏங்குறான்னா உடனே விட்டுருவானா பகவான். உடனே பிக்ஷாந்தேகின்னு ஒரு பிராமணர் எடுத்து வீட்டு வாசல் நிற்கிறார். அந்த பிராமணர் பார்த்தா மகா தேஜஸ்வியா, பிரம்ம தேஜஸ் பிரகாஷ். ஒரு சாதாரண பிராமணராக இருக்க மாட்டார், ஏதோ தெய்வீக புருஷர் வந்திருக்கார் நம்ம வீட்டில் அப்படி தெரிஞ்சு அந்த பிராமணரை அழிச்சுன்னு போய், சுவாமி அந்த பிராமணர் யாருன்னு பேரை சொல்கிற சுகாச்சாரியார். சில பேர் வியாக்கியான மகான்கள் சொல்கிறாங்க விஸ்வாமித்திரர் தான் வந்திருக்கார், சீதையை ராமரை சேர்த்து வச்சு விஸ்வாமித்திரர் தான் வந்திருக்கார். சில பேர் சொல்கிறாங்க திஜன்னா பிராமணன் ஒரு அர்த்தம், திஜன்னா பக்ஷின்னு ஒரு அர்த்தம். தீனா ரெண்டு பக்ஷங்கள் உடையது பக்ஷி திஜன்னா. அப்படின்னா ரெண்டு பக்ஷங்கள் பக்ஷி யார்? கருடாழ்வார். அதாவது என்ன விஷயம்னா, ஆஞ்சநேயராக இருக்கும்போது சீதையும் ராமரும் சேர்த்து வச்சதுனால தானே ஜெயக்கொடி பறக்குது ஆஞ்சநேயருக்கு. பெரிய திருவடி என்னவோ கருடாழ்வார் தான், அவருக்கு தனியாக ஒரு கோயில் கிடையாது. இவர் திருவடி யார்? ஆஞ்சநேயர். ஆனால் அவருக்கு தனித்தனியாக கோயில் நிறைய இருக்குது. எதனால்? சீதை ராமரை சேர்த்து வச்சதுனால. பத்தியா, அவர் ராமாயணத்தில் வந்து நல்ல புகழ் பெற்றவர் ஆகிட்டார். நமக்கும் அந்த புகழ் வேணுன்றதுனால கிருஷ்ணாவதாரத்தில் அந்த பார்ட் நம்ம எடுத்துக்கணும் அப்படின்றதுனால அந்த பிராமண வடிவத்தில் கருடாழ்வாரே வந்திருக்கார் அப்படின்னு சில பேர் சொல்கிறாங்க. எப்படியோ ஒன்று அந்த பிராமணர் அதான் திஜன் கருடாழ்வாரே வந்திருக்கலாம், வந்திருக்கார். அப்படியேப்பட்ட அவர் வந்து சொல்கிறார், அம்மா என்னம்மா கஷ்டம் உனக்குன்னு. அப்போ விஷயங்களை எடுத்து சொல்கிறார், கிருஷ்ணனை தான் நான் அடையிறதா இருக்கிறேன், நீங்கள் நான் சொல்கிற இந்த செய்திகள்லாம் கொண்டு போய் கிருஷ்ணன் எங்கேயுமே லெட்டர் எழுதுந்தான் வரல, கடிதம் எழுதுந்தான் வரல, பாகவதத்தில் சொல்லி அனுப்பிச்சா செய்தின்னு தான் வருது. அந்த செய்தியை கொண்டு போகிறார் பிராமணர். பகவானை தியானம் பண்ணிகிட்டே போகிறார். துவாரகைக்கு புறப்பட்டு போன உடனே அங்கே வழி நடந்த கலைப்பு பகவான் பிராமணர்கள்லாம் பிரம்மண்யன் இல்லையா, பிராமணர்களை வரவேற்று அவர் உபசரித்து அவருக்கு உணவெல்லாம் கூட அர்க்கிய பாத்தியெல்லாம் கொடுத்து அவர் உட்கார வச்சார். உட்கார வச்சு தூங்கிட்டார். உண்ட கலைப்பு தொண்டனும் இருக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா, வழி நடந்த கலைப்பு வேறு, தூங்கிட்டார். நல்லா அவர் தூங்கிட்டோன்னு அவர் பாத சேவை செய்கிறான். கிருஷ்ணனே பாத சேவை செய்து அதுக்கப்புறம் எழுந்த உடனே, சுவாமி நிதானத்துக்கு வந்துட்டீங்க, நிதானத்துக்கு வந்துட்டேன், என்ன விஷயம் என்னை தேடி வந்திருக்கீங்க? நான் குண்டினபுரத்துலேருந்து வந்திருக்கேன்ப்பா, இது விதர்ப்ப தேசத்துலேருந்து வந்திருக்கேன்ப்பா, நான் ருக்மிணி அமிச்சு வந்திருக்கேன். அப்படியா, ருக்மிணி அமிச்சாலா, என்ன விஷயம் சொல்லி அமிச்சா சொல்லுங்க அப்படின்னு உடனே அப்பா அவர் சொல்கிறார் ருக்மிணி சொன்ன விஷயத்தை. ஸ்ருத்வா குணான், அதாவது அவள் கடிதத்தில் என்ன சொல்லி அமிச்சிருக்கான்னு சொன்னால், அத்தான் அப்படின்னு எழுதுனா எவ்வளோ திமிரு பத்தியா, கல்யாணத்துக்கு முன்னாடியே அத்தான் கூப்பிட்றா அப்படி இருந்தாலும் அந்த பேரை சொல்லலையா. பிரபுன்னா ராஜாவாயிடுமே, சார் அப்படி வேணாம் அப்படின்னு வேறு மாதிரிலாம் சொல்லி பார்க்குறா. அப்படின்னா அதெல்லாம் பொருத்தமாக இல்லை. புவன சுந்தரா, இதுதான் பொதுவான பேர், புவனங்களுக்கு சுந்தரமானவன் இப்படி எழுதலாம். ஒரு பெண், பெண்ணு தெரியாத பெண் இல்லையா, சின்ன வயசில் அது அப்படி சொல்கிறான். சுத்வா குணான் புவன சுந்தர சுண்வதாந்தே நிர்பிஸ்ய கர்ண விவரை ஹரதோ அங்கதாபம் ரூபம் திருசாம் ரிசிமதாகில ஆர்த்தலாபம் வை அச்சுத விசதி சித்தம் அபத்ரபம் மே. கிருஷ்ணா இங்கே எடுத்தவுடனே சிரவணம் தான் சொல்கிறான். சுத்வா குணான் புவன சுந்தரா, உன்னுடைய அழகு, உன்னுடைய லாவண்யம், உன்னுடைய குணங்களை எல்லாம் சாதாரண கேட்டேன். நாரதர் வாக்கால் சுத்வா கேட்டதுனால்தான் உன்னுடைய குணங்களை என் மனசு சித்திரம் அபத்திரம், என் வெக்கத்தை விட்டு சித்தமானது உன்னை தேடி வருகிறது. நான் வெக்கத்தை விட்டு இந்த விஷயங்களை சொல்லி அனுப்புகிறேன். கல்யாணம் ஆகாத பெண் வெக்கத்தை விட்டு இது போல் செய்தி அனுப்பலாமான்னா அனுப்பலாமா? யாருக்குன்னா பகவானை அடையிறது விஷயத்தில் வெக்கப்படக்கூடாது. லௌகிகமான காதலாக இருந்தால் தானே வெக்கப்படணும், தப்பு, அது தப்பு, அதர்மம் தான். ஆனால் பகவான் அடையிறதுக்கு, பகவான் நாம சொல்கிறதுக்கு, பகவத் குணங்களை சொல்கிறதுக்கு, பகவான் அழைப்பு விடுறதுக்கு, ஒரு குருநாதரை அனுப்புறதுக்கு, ஒரு குருநாதரை போய் பிரார்த்தனை பண்ணுறதுக்கு வெக்கப்படக்கூடாதான். அதனால் அத்திரபம்ன்றார். சித்தம் அபத்ரபம்மே, என் மனசு வெக்கப்படலை. அது மட்டும் இல்லை, என் காது வழியாக உன் குணங்கள் புகுந்து என் சித்தத்தை அபகரித்து விட்டது, உங்களையே நான் கணவனாக வரித்து விட்டேன்.
ஒரு மனுஷனுக்கு கண்ணெடுத்த லாபம் என்னன்னு கேட்டால் கிருஷ்ண தரிசனம். வாழ்நாளில் ஒரு தடவை கிருஷ்ண தரிசனத்தை பார்க்குறது தான் இந்த கண்ணெடுத்த லாபமா. அதனால் உன் தரிசனம் எனக்கு கிடைக்குமே அப்படின்னு அவர் பிரார்த்தனை பண்ணுறான். அடுத்து சொல்கிறார், காத்வா முகுந்த மகதி குலசீல ரூப வித்யாவயோ திரவிணதாம் அவிராத்ம துல்லியம் தீராபதிம் குலபதிம் ந விரீத கன்யா காலேந்து சிம்ம நரலோக மனோ அபிராமம். முகுந்த மகதி குலசீல ரூப வித்யா வயோ திரவிண தாம ஆத்மதுல்யம். பகவானை விட உயர்ந்த குலம் உடையவர், யாதவ குலத்தை விட சிறந்த குலம் எதுவும் இல்லை. அதே சமயத்தில் சீலம் அவனுடைய நடத்தை என்றால் பகவான் நடத்தைக்கு முன்னாடி என்ன யார் சொல்ல முடியும்? அவனுடைய ரூப லாவண்யம்னா கோடி மன்மத லாவண்யம். மன்மதனுக்கே அழகு கொடுத்தவன் கிருஷ்ணன் தான். அது மட்டும் இல்லை, அவனுடைய வித்தைனா 64 நாள் அத்தனை வித்தைகளை கற்றுக்கொண்டவன். பகவத்கீதை உலகத்துக்கு உபதேசம் பண்ணி அவனை விட சிறந்த ஞானி யார்? பகவான் தானே ஞானத்தில் சிறந்தவன். அப்படிப்பட்ட வயசுனா அவன் எப்பவும் யவனமாக உடையவன். 80 வயசுலேயும் 16 வயசு யவனமாக இருக்கக்கூடியவன். யவனம்னா உன்னை விட யவனம் யார்? அப்படிப்பட்ட வயசு குலம் சீலம் உனக்கு சமமான ஒரு பெண் கிடைக்கணும்னு சொன்னால் உலகத்தில் எந்த பெண்ணுமே உனக்கு கல்யாணம் பண்ணிக்க மாட்டான். ஏன்னா உனக்கு சமம் நீ தான், உனக்கு சமம் எந்த பெண்ணும் கிடையாது. அதனால் நான் அதுக்கு தகுதியுடையவள் கிடையாது கிருஷ்ணா, ஆனால் நீ தான் அதுக்கு தகுதியுடையவன். நீ அப்படிப்பட்ட ரூபலாவண்யம் உடையவன், அப்படிப்பட்ட குலசீலம் உடையவன், நீ பரமாத்மா தெரிஞ்சிருந்து தான் உன்னை நான் கல்யாணம் பண்ணிக்க விரும்புகிறேன் அப்படின்னு நான் சொல்கிறேன். கிருஷ்ணா தீராபதிம் குலபதிம் ந விரீத கன்யா. எந்த பெண் தான் உன்னை விரும்ப மாட்டா? இப்படியாப்பட்ட ரூபலாவண்யம் உடையவனான என்ன விரீத கன்யா எவதான் வரிக்க மாட்டா உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு. அதனால் நான் ஆசைப்பட்டேன்னு சொல்கிறேன். அப்போ சொல்கிற ஒரு வார்த்தை சொல்கிறா, நரசிம்மன்ற காளே நிருசிம்ம நரலோக மனோபிராமம். இந்த ராமநாமத்தை சொல்கிற மனோ அபிராமம், மனசு அபிராமம் ரமிக்கக்கூடியன்னு ஒரு அர்த்தம். ராமநாமம் இங்கே அர்த்தம். நரசிம்மன்னா நரசிரேஷ்டான ஒரு அர்த்தம். நரசிம்மன்னா என்ன அர்த்தம்? நரசிம்ம அவதாரம் எடுத்திருக்காரு. ஏன்னா அந்த 2 பதங்களை ஏன் போடுறான்னா, நான் நரசிம்ம அவதாரம் எடுத்த போது இந்த ரூபத்தை நான் முன்னாடி பார்த்ததும் கிடையாது, கேட்டதும் கிடையாது, இவர் யாருன்னே எனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டேன். அதனால் அதை மனசில் வச்சுட்டு நீங்கள் வராமல் வந்துடாதீங்க, என்னை எப்படியாவது அபகரிச்சுட்டு போயிடுங்க. அதை சொல்கிறார். நரசிம்ம ரூபத்தில் பயந்துட்டு நான் வரமாட்டேன், கிட்ட இவர் யாரும் தெரியாது அப்படின்னு லக்ஷ்மி சொன்னாங்க இல்லையா, அதை மனசில் வச்சுக்காதீங்க அப்படின்னு ஞாபகப்படுத்துகிறாங்க. அது மட்டும் இல்லை, ராம அவதாரத்தில் நீ வேஷ்டி கட்டின பெண் அப்படின்னு சொல்லிட்டேன், அதை மனசில் வச்சுட்டு நீங்கள் வராமல் வந்துருக்காதீங்க அப்படின்னு 2 அவதாரத்தை ஞாபகப்படுத்துகிறான். உங்களை நான் ஏதோ அவமானமாக பேசிட்டேன்னு மனசில் வச்சுக்காதீங்க, நீங்கள் என்னை அழிச்சுட்டு போங்க அப்படின்றா. அடுத்ததாக, ஒரு சிங்கத்துக்கு இரையானது ஒரு நரியானது அபகரிச்சுட்டு போகக்கூடாது, அது சிங்கத்துக்கு தான் அவமானம். அப்படி இருக்கும்போது நீங்கள் தான் என்னை அபகரிச்சுட்டு போனவங்க, சிசுபாலன் என் கைப்படக்கூடாது. ஏற்கனவே பூமாதேவி இவ தானே மகாலட்சுமி, பூமாதேவி எல்லா தேவியும். வராக அவதாரத்தில் என்னை தொட்டுட்டான் ஒரு ராட்சசன், ராம அவதாரத்தில் என்னை தூக்கின்னு போயிட்டான் ராவணன். இந்த அவதாரத்திலேயாவது அந்த துஷ்டனுடைய கை படக்கூடாது. ஏன்னா ராம அவதாரத்தில் அவன் தொட்டுட்டான்றதுக்காக நான் கர்ப்பிணியை எவ்வளோ நாள் உங்களை பிரிஞ்சிருக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது. அதனால் மறுபடியும் உள்ள துஷ்டம் என்னை தொடாதபடி அதுக்கு முன்னாடி நீங்கள் என்னை தொட்டு எங்களை அழிச்சுட்டு போயிடுங்க. அப்படின்னா உங்கள் உறவினர்களை நான் கொல்ல வேண்டியது வருமே. என்ன அந்த உறவினர்கள் கொல்லாதபடி நாங்கள் கல்யாணத்துக்கு முன்னால் அம்பிகை கோயிலுக்கு, அம்பாளுடைய கோயிலுக்கு வரது வழக்கம். கன்னி பெண் அழைச்சிட்டு வருவாங்க. யார்? பாட்டிகள், வயதானவர்கள்லாம் பெண்கள்லாம் அழைச்சிட்டு வருவாங்க. அந்த அம்பிகை கோயிலுக்கு நான் வரும்பொழுது என்னை கைப்பிடிச்சு தூக்கி போயிடு. அந்த ராட்சச விவாகம் முறைப்படி என்னை அழைச்சிட்டு போனேன். அப்படின்னா அந்த அம்பாலே சொல்லிக் கொடுக்குறா. யார்? ருக்மணி தேவியே சொல்லிக் கொடுக்குறா. என்னை எப்படி கடத்தின்னு போனோம்னா அவளே சொல்லிக் கொடுக்குறா. சொன்ன உடனே, இதை கேட்ட உடனே பகவானுக்கு ரொம்ப சந்தோஷம். நான் கூட இரவும் பகலமாக ருக்மணி நினச்சி தான் வருத்தப்பட்டு இருக்கேன், அவளை அடையணும் தான் நானும் பிரயத்தனம் பண்ணுறேன் அப்படின்னு அவரும் ஏங்கி இருக்காராம் பகவானே கிருஷ்ண ருக்மணி அடையிறதுக்கு. உடனே தன்னுடைய 4 குதிரைகள் கூட்டின ரதத்தில் அந்த பிராமணரை ஏற்றி உட்கார வச்சுட்டு குண்டினபுரத்துக்கு சல்லுன்னு கிளம்புறார் பகவான். கிளம்புன உடனே நேராக அந்த வீட்டுக்குள்ளே அந்த நகரத்துக்குள்ளே பிரவேசிக்கிறார். பிரவேசிக்க உடனே பீஷ்மக மகாராஜா மதுபர்க்கம் கொண்டு வராராம். மாப்பிள்ளைக்கு தான் மதுபர்க்கம் கொடுக்கணும், மற்றவங்க கொடுக்க மாட்டாங்க. கிருஷ்ணருக்கு மதுபர்க்கம் கொடுக்குறாராங்க. மதுபர்க்கம் கொடுக்குறாருன்னா மாப்பிள்ளை ஆக போகிறான்னு தெரிஞ்சுக்கிட்டேன். அங்கே இருக்கிற மக்கள்லாம் கிருஷ்ணனுடைய ரூபலாவண்யத்தை பார்த்து, ஆஹா இவரல்லவா நம்ம ருக்மணிக்கு தகுந்த புருஷன், இவரெல்லவா திருமணம் செய்து கொள்ள பகவான் போய் பிரார்த்தனை பண்ணுறாங்களாம். அந்த நகரத்து மக்கள்லாம், கிருஷ்ணா நீயே அந்த பொண்ணை தூக்கின்னு போயிட, நீயே கல்யாணம் பண்ணிக்க அப்படின்னு அந்த நகர மக்கள்லாம் பிரார்த்தனை பண்ணுறாங்க. கிருஷ்ணர் அந்த ரதத்தில் வந்திருக்கார். அந்த பிராமணர் அழிச்சுட்டு வந்தார். பிராமணரே போ,
உடனே ருக்மிணி பார்த்தா ரொம்ப நேரம் ஆச்சு, பிராமணன் போய் திருப்பி வரலையே, அதுக்குள்ளே எங்கள் கல்யாணம் ஏற்பட முகூர்த்த காலம் வேறு நெருங்கிடும் போல இருக்கு, பயமாக இருக்கு. ஐயோ கிருஷ்ணா நீ வரமாட்டியா? பார்வதி பரமேஸ்வரா நீங்களாம் தம்பதிகளாக வாசம் பண்ணீங்களே, உங்களை நான் வணங்குறேன், அம்பிகை பரமேஸ்வரனை வணங்குறேன். பார்வதி பரமேஸ்வரன் எங்களை 2 பேரும் நீங்கள் தான் சேர்த்து வைக்கணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்கா. எங்களிடத்துல உனக்கு கூட கருணை இல்லையா, உங்களுக்கு கூட அந்த கிருஷ்ணன் வரமாட்டானா அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிருக்கும்போது அந்த இடத்துல பிராமணர் வந்துட்டார். அந்த பிராமணனை பார்த்துன்னு சுவாமி வந்துட்டீங்களா, கிருஷ்ணன் வந்துட்டாருண்ணா. வந்துட்டுதான் அங்கே நிற்கிறான் பாருங்க. ஜன்னலில் பார்த்தா பகவான் அந்த நிறைய 56 தேசத்து ராஜாக்களும் அங்கே இருக்காங்க, கல்யாணத்துக்கு வந்திருக்காங்க. அங்கே பகவான் ரதத்தில் வந்து நின்றுட்டு இருக்கான். நின்றுட்டு வரனே பகவானை தரிசனம் பண்ணிட்டான். சந்தோஷம். அப்போ பகவானை கொண்டு வந்த உங்களுக்கு நான் என்ன பண்ண முடியும்? அங்கே இருக்கிற எந்த பொருள் கொடுக்க முடியும்? அந்த பிராமணருக்கு சொத்து சுகம் கொடுக்க முடியும். பொருள் மகாலட்சுமியாச்சே, அவளே கைகூப்பி வணங்கிட்டாலாம். என்னால் கொடுக்கக்கூடிய வஸ்து எதுவுமே கிடையாது. இப்படிப்பட்ட பகவானை காட்டி கொடுக்குற குருநாதருக்கு என்ன கொடுக்கும்? மகாலட்சுமியாலே ஒன்றும் கொடுக்க முடியலையா, பகவானோட சேர்த்து வச்சதுனால. அதனால் அவளே கடன் பட்டுட்டாலாம். மகாலட்சுமியாகிய அவள் பிராமணன் உங்களுக்கு நான் கடன் பட்டுட்டேன், உங்களுக்கு நான் அடிமை அப்படின்னு கை கூப்பி நமஸ்காரம் பண்ணுறான் ருக்மணி தேவி. அதுக்கப்புறமா தான் பிராமணர் போயிட்டார். வந்த வேலை முடிஞ்சிட்டு அவர் போயிட்டார். உடனே பார்த்தாங்க அதே போல் அந்த மாமிகள்லாம் கூட்டு போய் அவர் அம்பிகை கோயிலுக்கு அழைச்சிட்டு போகிறாங்க. அழைச்சிட்டு போன உடனே இவள் எப்படி வரா, தங்க ரேகைக்கு அப்படி பிரகாசமாக இருக்கா. உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரை ஒரு நகையினால் போட்டப்பட்ட மஞ்சள் பட்டாடை உடுத்திக்கொண்டு அழகி ரூபலாவண்ய மகாலட்சுமியே வரான்னா, மகாலட்சுமி போல பெண் இருக்கணும். மகாலட்சுமியே வரான்னா யானையில் உட்காந்துருக்கணும். பார்த்துக்கினே அப்படியே பார்த்து மயங்க கீழே தப்பாலும் விட்டான். தரத்தில் பார்த்துருக்கோம், தரத்துலேருந்து கீழே தப்புன்னு வரான். குதிரையில் இருக்கிறவங்க தப்புன்னு கீழே விழுறான். அந்த சேனா சைன்யங்கள்லாம் வந்திருக்க ருக்மணியுடைய ரூபலாவண்யத்தை பார்த்தே மயங்கி தப்புன்னு கீழே விழுறாங்க. விழுந்தவன் எழுந்துக்கலை. அப்படி இருக்கும்போது ருக்மணி தங்க ரேக்கு அப்படி நடந்து போகிறாளே அண்ணநடை, அவளுக்கே உரிய அந்த அண்ணநடையில் நடந்து போகணுன்னே மாமிகள்லாம் கூட அழைச்சிட்டு போகிறாங்க. அம்பிகையை வணங்கிக்க, நீ உன்னுடைய மனோரதம் பழிக்கும் அப்படின்னு அந்த மாமிகள்லாம் சொல்கிறாங்க. அந்த அம்பிகையை பார்த்து பார்த்தோன்னா கிருஷ்ணனே எனக்கு கணவனாக வரணும், வேறு எந்த பிரச்சனையும் இல்லாமல் சுமூகமாக முடித்து அந்த கல்யாணம் நடக்கணும் அப்படின்னு அந்த மாதிரி பிரார்த்தனை பண்ணிக்கிறாங்க. அங்கே கரும்புலாம் படைக்கிறாங்களாம், வடை அந்த முறுக்கு எல்லாத்தையும் படைக்கிறாங்களாம். அதர்சம் முதல்லாம் அந்த அம்மாவுக்கு படைக்கிறாங்களாம். அப்படி இருக்கும்போது அப்படி படிச்சுட்டு அந்த அம்பாவை வழிபட்டு பகவானே எனக்கு கணவனாக வேண்டும் பிரார்த்தனை பண்ணிவிட்டு அவன் மனோரதம் மனசுக்குள்ளே பிரார்த்தனை பண்ணிவிட்டு அங்கே வந்து வெளியே வரா. வெளியே வந்த உடனே எந்த நிமிர்ந்து நான் உன்னை ராஜாவை பார்க்கணும், 3வது மனுஷனை பார்க்கக்கூடாது, பார்த்தா கிருஷ்ணனை தான் பார்க்கணும் அப்படின்னு இந்த தலையை கோதிண்டே அந்த ரவிக்கு இப்படி எடுத்து விட்டு இப்படி பார்த்த உடனே கிருஷ்ண பரமாத்மா காட்சி கொடுக்குறாரு. அப்படியே மொல்ல ரதத்தை ஓட்டிகிட்டு வராரு. எங்கே போகிறேன்னு சொல்லிட்டு அது கேட்டுகிட்டே அவளை கிருஷ்ணர் கையை பிடிச்சி அவளை தூக்கி ரதத்தில் உட்கார வைத்துட்டு ஓடலை, மொல்லமாகவே போகிறார் ரிலாக்ஸாக. அவர் எழுந்துட்டு அவர் பார்த்து எல்லாம் கிருஷ்ணன் தூக்கி போகிறான், கிருஷ்ணன் தூக்கி போகிறான், பெண்ணை தூக்கி போகிறான், ருக்மணி தூக்கி போகிறான் அப்படின்னு எல்லாம் எழுந்து அடி சண்டை போடுங்க. இவர் சுலபமாக பானங்களை விட்டு அவரெல்லாம் துரத்தி அடிக்கிறார். உடனே அந்த சமயம் பார்த்து பலராமர் கிருஷ்ணன் ஏதோ போகிறான், ஏதோ வில்லங்க நடக்க போகிறதுன்னு தெரிஞ்சு பலராமர் தன் சேனா சைன்யங்களாம் அழிச்சு வந்துட்டாராங்க. உடனே அவர் யாதவ சேனைகளை அங்கே சமாளிச்சிச்சு அந்த சேனா சைன்யங்களாம். கிருஷ்ணன் தனியாக போகிறான், யார் ருக்மணி அழிச்சுட்டு ரிலாக்ஸாக பகவான் போகிறான். போயிட்டு இருக்கும்பொழுது இவர் என்ன பண்ணுறார், சிசுபாலன் மாப்பிள்ளை கோலத்தில் அப்படியே உட்காந்துருக்கான். கல்யாணம் ஆக போகுது, பூவெலாம் தலையில் வாரி போடுனா அப்படியே வந்து மாவெல்லாம் போட்டு அப்படியே இருக்கிறானா. ஜராசந்தன் வந்தான். ஜராசந்தன் நண்பனாச்சு இவங்களெல்லாம் துஷ்டர்களுக்கு துஷ்ட நண்பனாச்சு. நேராக வந்தான். சரி எழுந்துட்டு போகலாம் அப்படின்னு. என்ன போகலாங்கிற கல்யாணமா? கல்யாணம் கிடையாது, ஒன்றும் கிடையாது, போடா. ருக்மணியை தூக்கி போயிட்டான் ஒருத்தன். யாருண்ணா? அந்த கிருஷ்ணன் தூக்கி போயிட்டான். எனக்கு கல்யாணம் இல்லையா? கல்யாணம் இல்லைன்னு ஓன்னு அழ ஆரம்பிச்சிட்டானா யாரும் சிசுபாலன். என்ன இது கல்யாணம் இல்லையா? எவ்வளோ ஆசாசியாக இருந்தது தெரியுமா நான் அப்படின்னு. புருஷ புலியே அப்படின்றாரு. ஏன்னா அவர் பிடிச்ச புலி மாதிரி உட்காந்துருக்கான் அவன். அவனை பார்த்துட்டா புருஷ புலிடா நீ ஏன்டா பயப்படுற, இந்த தோல்வியெல்லாம் சகஜத்தான்டா. இதப்பா முதல் தடவை கிருஷ்ணன் ஒரு பொண்ணை தூக்கி போனான். இப்போ தான் முதல்ல நீ பொண்ணை பார்த்துக்கிற, தூக்கி போயிட்டான். இனிமேல் நீ எந்தெந்த பொண்ணை பார்க்குறியோ அந்த பொண்ணெல்லாம் கிருஷ்ணன் கடத்திட்டு போயினே இருப்பான். இதெல்லாம் போக பழகிடும், சரியாக போயிடும். முதல் தான் தோல்வி ரொம்ப கஷ்டமாக இருக்கும், முதல் காதல் தோல்வி ரொம்ப கஷ்டமாக இருக்கும். பழகிட்டால் சரியாக போயிடும். அடுத்த நிமிஷம் என்ன பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக வைராகியம் வந்துடும். கிருஷ்ணன் அந்த வைராகியத்தை கொடுத்துருவான். முதல் பகவான் பிடுங்குவான், அப்புறமா நமக்கு அனுகிரகம் பண்ணுவான் அப்படின்னு சொல்லி கிருஷ்ணன் என்ன மாதிரி அப்படின்னு இவன் என்ன பண்ணுறான், போகுது ஜராசந்தா, நான் எவ்வளோ ஆசையாக இருந்தேன் ருக்மணி கல்யாணம் பண்ணியிருந்தேன். சரின்னு சொல்லிட்டு இவன் பார்த்து சொல்கிறேன், அப்பா நீ என்ன உன் அனுபவம், என் அனுபவத்தை கேளு.
முதல் தடவை தோல்வி ஆகும்போது ரொம்ப கஷ்டப்பட்டேன் 23 அக்ஷனி சேனைகளோட. 2வது தடவை தோல்வி ஆகும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. 3வது தடவை தோல்வி ஆகிட்டுக்கு வீட்டுக்கு போயிட்டு மறுபடியும் 4வது தடவை சேனை புறப்பட்டு வரும்போது எனக்கு ஆர்த்தி ஏறி அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் கேட்டால், நீங்கள் முதல் ஜெயிச்சுட்டு வாங்க, உங்களுக்கு ஆலங்காலிக்கு ஆர்த்தி எடுக்கிறேன், போய் தோத்து வரீங்க, உங்களுக்கு எதுக்கு ஆர்த்தி அப்படின்னு எங்கள் முன்னாடியே வந்து என்னை வெறுக்க ஆரம்பிச்சிட்டா. அப்படியே பழகிடுச்சுப்பா எனக்கு, தோத்து அது பெருசாக தெரியல. அது மாதிரி வந்து நீ உனக்கு இனிமேட்டு கல்யாணம் ஆக போகிறதில்ல, நல்லா தெரிஞ்சு வச்சு, எப்படியும் நீ பார்க்குற பொண்ணெல்லாம் கிருஷ்ண அபதர்ஷன் போயிட்டு போகிறான் அப்படின்னு சிசுபாலனுக்கு அப்படி ஆறுதல் சொல்கிறாராம். உடனே கிருஷ்ணன் என்ன பண்ணுறான், நேராக போயிட்ட உடனே, ருக்மி உன் தங்கச்சின்னு கல்யாணம் பண்ணி கொடுக்குறன்னு சொன்னல, என்னை ஏமாத்திட்ட பற்றியா அப்படின்னு அந்த ருக்மி அவங்க அண்ணன் சிசுபாலன் சொல்கிறானா. சிசுபாலன் சொல்கிறான் ருக்மி யார் ருக்மிணியுடைய அண்ணன். அவன் பார்த்தான், பக்கத்தில் ஒருத்தர் இருந்தான், இவன் மேலே சத்தியமாக சொல்கிறான்டா, பக்கத்தில் யாரோ ஒருத்தர் 3வது மனுஷன் அவன் தலைமையில் சத்தியம் அடிக்கிறான், இவன் மேலே சத்தியமாக சொல்கிறான்டா, கிருஷ்ணனும் அந்த அடித்து துவம்சம் பண்ணி அவனை ஜெயிச்சுட்டு நான் என் தங்கச்சிக்கு மூட்டு வரலன்னா இந்த குண்டினபுரத்தில் விதப்பிரதேசம் நான் காலை வைக்க மாட்டேன்டா அப்படின்னு அதில் மட்டும் சத்தியசந்தன் போனான். செம்ம அடி வாங்கி தலையை அவனுக்கு மொட்டடிச்சு 5 குடி வச்சு கிருஷ்ணன் அனுப்பிச்சு வைக்கிறான். நான் சரியான அடி வாங்கினான். ருக்மணி அவனை வெட்டுறதுக்கு போயிட்டார் கிருஷ்ணர். ருக்மணி எங்கள் அண்ணா அவன் எதுவும் பண்ணிடாதீங்க அப்படின்றதால ருக்மியை வந்து பகவான் அவனை மொட்டை வச்சு அவனை குடி வச்சு அவனை அனுப்பிச்சு வைக்கிறார். பலராம சே நான் தான் நம்ம மச்சாண்டா, நம்ம சம்மந்திட்டாங்க, அவனை போய் அப்படி அவமானப்படுத்தக்கூடாது, நாளைக்கு ஒருத்தர் முகத்தை பார்த்து வேணாமா, இப்போ தானே கல்யாணம் ஆக போகுது, சரி அப்படின்னு சொல்லிட்டு அவனை கட்டு அவுத்த விட்டுட்டு அவனை அனுப்பிச்சு வைக்கிறார். ருக்மிணியை சமாதானப்படுத்துகிறார் பலராமர். உடனே கிருஷ்ணன் என்ன பண்ணுறான், ருக்மிணி அழிச்சுட்டு வரான். அழிச்சுட்டு வந்த உடனே கிருஷ்ணன் ருக்மிணி அழிச்சுட்டு வரானே உடனே தூதர்கள் மூலமாக அங்கே பரவிடுச்சு. அங்கே பார்த்தா துவாரைக்கு முழுதும் பார்த்தா ஒரே கோலாகலம், வெளியெல்லாம் ஒரே தண்ணி தெளிக்கப்பட்டு புஷ்பங்கள்லாம் வாரி எரிக்கப்பட்டு எங்கே பார்த்தாலும் கோலங்கள்லாம் போட்டிருக்காங்க. மார்கழி மாதம் நிறைய கோலம் போட்டிருக்காங்க இல்லையா, அது மாதிரி கோலங்கள் போட்டிருக்காங்க. எல்லார் வீட்டிலும் தங்கள் வீட்டில் கல்யாணம் நடக்கும்போது, எங்கள் வீட்டில் கல்யாணம் நடக்கும்போது ஒவ்வொரு வீட்லேயும் வாழைப்பந்தல் தோரணம், எங்கே பார்த்தாலும் பாக்கு மரங்கள்லாம் தோரணம் கட்டி வச்சுருக்காங்க. மாவிளை தோரணங்கள் எல்லா தோரணங்களும் கட்டி வச்சு ஒரே அமக்கலம் நடக்குது. நாளைக்கு கல்யாணம் இங்கே இல்லை. அப்படி ஒவ்வொரு வீட்லேயும் ரொம்ப அலங்காரப்பட்டிருந்து மாவிளை கட்டின வாசல்கள், தென்னை குருத்துக்கள்லாம் அங்கங்கே கட்டப்பட்டிருந்த தோரணங்கள், அதெல்லாம் ஒவ்வொரு வீட்லையும் கட்டப்பட்டிருக்க துவாரைகளை. நம்ம வீட்டு கல்யாணம், நம்ம கிருஷ்ணனுக்கு கல்யாணம் பண்ணி ஒருத்தர் பேசிட்டு அந்த ருக்மணி அழிச்சுட்டு ரதத்தில் போகிறான் பகவான். ராஜகோபால்னா அப்படி அழகாக பிரகாசிக்கிறான் துவாரைக்குள்ளே. அப்படி பிரவேசிக்கும்போது எங்கே பார்த்தாலும் வாழை பந்தல், எல்லா வீடுகள்லாம் சந்தனங்கள், அங்கங்கே சந்தனங்கள்லாம் வாசல்லே வச்சுருக்காங்களாம். மங்கள திரவியங்கள்லாம் வச்சுருப்பாங்க இல்லையா, அந்த தானியங்கள்லாம் போட்ட விதைகள் அதெல்லாம் முளைச்சி அதனுடைய மடக்குகள்லாம் இருக்குது இல்லையா, அந்த முளைச்சி வரும் இல்லையா அந்த செடிகள், அந்த விதைகள் தானியங்கள்லாம் அந்த மடக்குகள்லாம் அங்கங்கே பானையாக அழகாக அடுக்கி வச்சுருக்காங்களாம் வீட்டு வாசலில். மங்கள திரவியங்கள் குங்குமங்கள்லாம் அங்கங்கே வச்சுருக்காங்களாம், சந்தனம் வச்சுருக்காங்களாம், மஞ்சள் வச்சுருக்காங்களாம். எப்படியாப்பட்ட அங்கே பார்த்தா எல்லா இடத்துலையும் அகில மனம் வீசிருக்கான், சாம்பிராணி மனம் வீசிருக்கான் எல்லா இடத்துலையும். இப்படிலாம் அங்கே அலங்கரிக்கப்பட்டிருக்காங்க அந்த துவாரைகள் உள்ள பிரவேசிக்கும் பொழுது. சந்தனம் புஷ்பங்கள்லாம் அங்கே இறைக்கப்பட்டிருக்கிறது, அகில வாசனைகள்லாம் அங்கே அலங்கரிக்கப்பட்டிருந்தது. இத்தனை பொருட்களும் இதற்கு மேலே கற்பவிருட்ச மரங்கள்லாம் பூமியில் வந்திருக்கான். சொர்க்கலோகத்தையும் பகவான் பூமியில் கொண்டு வந்து அந்த கற்பவிருட்சத்துடைய மரங்கள் உள்ள மலர்களாலே அந்த மண்டபங்களானது அலங்கரிக்கப்பட்டிருக்கிறதாம். அந்த திருமண மண்டபமானது அப்படி அலங்காரம் பண்ணியிருக்கான் பகவான். திருமண மண்டபம் தேவலோக புஷ்ப பழங்களால் நிறைந்த தட்டுக்கள், அங்கங்கே தட்டுலாம் தேவலோக புஷ்பம் தேவலோக பழங்கள்லாம் அங்கே நிறைஞ்சிருக்கிறது தான். பகவானே திவ்ய தம்பதிகள் அல்லவா, மகாவிஷ்ணு மகாலட்சுமி ஆச்சு. அப்படி அலங்கரிக்கப்பட்ட மண்டபம் மாணிக்கத்தில் கற்களால் ஆன தோரணங்கள் கட்டப்பட்டிருக்கிறது மண்டபத்துக்குள்ள. நட்சத்திரங்களால் அலங்கரிக்கப்பட்ட வானமோ அப்படின்ற மாதிரி இருக்குது தான், அது பார்க்கறதுக்கு பிரகாசிக்கிறது தான். அதுக்கப்புறம் தீபங்கள்லாம் அங்கங்கே அலங்கரிக்கப்பட்ட மண்டபம், தீபங்கள்லாம் அப்படி பிரகாசிக்கிறது. அதில் அக்னிவேதியில் அந்த அக்னிவேதியில் வந்து யார் புரோகிதராக இருக்காங்கன்னா கர்க்க மகரிஷி தான் அவங்க புரோகிதராக இருக்கார். அவர் தான் யாதவர்களுக்கு புரோகிதர். கர்க்க மகரிஷி புரோகிதராக அமர்ந்தார். அங்கே அக்னி ஹோமம் வளர்த்தார். அங்கே பல புண்ணிய தீர்த்தங்கள்லாம் கொண்டு வந்து மங்கள ஸ்நானம் செய்தார்களாம். கிருஷ்ணரும் அங்கே உள்ள நகரத்தில் பிரவேசிக்கிறாங்களே, அவர்கள் மங்கள ஸ்நானம் பண்ண இல்லையா, வந்திருக்காங்க நகரத்துக்குள்ளே. அவர்கள் பல புண்ணிய தீர்த்தங்கள்லேருந்து கொண்டு வந்து அவர்கள் மங்கள ஸ்நானம் செய்து வைக்கிறாங்களாம். பெண்கள்லாம் வந்து ஒரு பக்கம் ருக்மணிக்கு, ஆண்கள்லாம் ஒரு பக்கம் வந்து யாதவர்கள்லாம் வந்து கிருஷ்ணனுக்கு அப்படி அலங்காரம் பண்ணி அப்படி மங்கள ஸ்நானம் பண்ணி வைக்கிறாங்க புண்ணிய தீர்த்தங்களால். அவர் கிருஷ்ணரும் ருக்மணியும்
பிறகு மகாலட்சுமியான ருக்மிணி தங்க நிறம் படைத்த அவள் மஞ்சள் பட்டாடை உடுத்தி இடுப்பில் ஒட்டியானம், காலில் தங்க கொலுசு, இடுப்பில் ஒட்டியானம் காலில் தங்க கொலுசு அணிந்திருக்கிறார். அதுக்கப்புறம் காதுகளில் வைர தோடுகள் அணிந்திருக்கிறார். மூக்கில் புல்லாக்கு, டால் அடிக்க, நெத்தி சுட்டி மின்ன, மாங்காய் மாலை கழுத்தில் மாங்காய் மாலை, காசு மாலை, வைர அட்டிகை கழுத்தில், சந்திரபிரபை சூரிய பிரபை தலையில் சூட்டி, அதற்கு பிறகு கைகளில் வளையல்கள் குலுங்க, இப்படி தங்கரேகைக்கு மகாலட்சுமியான ருக்மிணி வென்றா. விரல்களில் மோதிரங்கள், கண்களில் அஞ்சனம் தீட்டி, கண்ணாடி ஒத்த கன்னங்கள், சிவந்த உதடு, அண்ணன் நடையோடு பூமியை பார்த்தவண்ணம் தோழிகளோடு நடந்து வர, கரிய நீண்ட கூந்தல், வாசனை தைலம் தடவி, அது கமகமன் மின்றதான் அந்த கூந்தலானது. வாசனை தலை தடவி அழகாக சீவி, அது மணிமணியாக பின்னிருக்காங்களாம் அந்த கூந்தலை. அப்படி மணிமணியாக பின்னி முடித்து அதில் அழகிய வாசனை மலர்கள் சூடி, அதில் ஜடை கொஞ்சம் வச்சு அப்படி தச்சிருக்காங்க. அழகிய வாசனை மலர்கள் சூடி, பின்பு முன்னேற்றி வகுட்டில் முனையில் சுட்டியும் பூட்டும் ஆகிய நகைகளை தோழிகள் அணிவித்தார்கள். கழுத்துக்கு நட்சத்திர ஒளிக்கு நிகரான முத்து வடத்தையும் ஆபரணங்களையும், கைகளுக்கு கடகங்களையும், அவள் பாதங்களுக்கு அழகிய தங்க சிலம்புகளையும் அணிவித்தார்கள். மூன்றாம் பிறை போன்ற அவளுடைய நெத்திக்கு திலகமிட்டனர். மேனியெங்கும் பலவகை பூக்கள் கொண்டு அலங்கரித்தனர். இவ்வாறு அலங்கரிக்கப்பட்ட ருக்மிணியானவள் மகாலட்சுமியின் பேரழகை காட்டிலும் சிறந்து விளங்கினாள். இப்படி அவள் அழகை கண்ட தோழிகள் கண் திருஷ்டி படுமோ என்று நெய் தீபத்தால் அவளுக்கு திருஷ்டி கழித்தாங்களாம். அவள் இவ்வளோ அழகாக இருக்காளேன்னு சொல்லிட்டு அந்த தோழிமாரெல்லாம் நெய் தீபத்தினால் திருஷ்டி கழிக்கிறாங்களாம். கண் திருஷ்டி படுமோ என்று நெய் தீபத்தால் திருஷ்டி கழித்தனர். அப்சரசுகள்லாம் தேவலோக மங்கையரும் அப்சரசுகளும் இவள் அழகில் எல்லாம் பார்த்து வியந்தார்கள். தனக்குரிய அண்ணன் அடையுடன் மையிட்ட கண்களால் தோழிமார்களுடன் பூமியை பார்த்த வண்ணம் அக்னிவேதிக்கு முன்னால் வந்து நிறுத்தினார்கள். கிருஷ்ணரோ எப்படி வரான்னா, கிருஷ்ணனுடைய அலங்காரம் இப்போ மகாலட்சுமியான ருக்மிணி அலங்காரம், இப்போ கிருஷ்ண அலங்காரம். கிருஷ்ணர் வந்து எப்படின்னா கோடி மன்மத லாவண்யனாக, ஹரிச்சந்தனம் பூசப்பட்டவராக, கழுத்தில் வைஜெயந்தி மாலை, ஹார பதக்கங்கள், ஸ்வர்ண ஒட்டியானம், காலில் நூபுரங்கள், விரல்களில் வந்து மோதிரங்கள், மஞ்சள் பட்டாட, விசாலமான மார்பு, ஸ்ரீவத்சம் என்ற மார்பில் மகரகுண்டலங்கள், காதல மின்ன, தாமரை ஒத்த முகம், விசாலமான திருக்கண்கள், கருணா கடாட்சம், இடுப்பில் குறுகிய இடுப்பு, சங்கம் போன்ற கழுத்தில் கௌஸ்துப ரத்தனம் ஜொலிக்க, சுருண்ட கேசங்கள் நாலா பக்கமும் பரவ, சிரசுக்கு மேலே நவரத்ன பதித்த கிரீடம் அணிந்து கொண்டிருந்தான். 3 லோகத்துக்கு நாயகியான ருக்மிணி முகுந்தனை காண அங்கே சென்றிருந்தார். 2 பேரும் அங்கே ஒன்றா சேர்க்குறாங்க, மாப்பிள்ளையும் அந்த பெண்ணையும். கிருஷ்ணனை இப்படி வர்ணிக்கிறார். அங்கு இருவரும் ஒருத்தருக்கு மாலை அணிந்து கொள்கிறார்கள். அக்னி முன் அவர்கள் அமர்ந்தார்கள். அங்கு அந்தகர்கள், போஜகர்கள், யாதவர்கள், விஷ்ணு குலத்தவர்கள் எல்லாம் புடைசூழ அங்கே வந்திருந்தாங்க கல்யாணத்துக்கு. நிறைந்த காணிக்கைகளோடு அங்கே பகவானுக்கு அர்ப்பணம் பண்ணுறாங்க அந்த கல்யாணத்தில். அப்படி இருக்கும்போது கர்க்கர் வந்து லக்னாஷ்டகம் சொல்ல கூறி பூலோகத்தில் வந்து கெட்டி மேளம் கொட்ட, நாதஸ்வரம் முழங்க, 33 கோடி தேவர்கள் ஆகாசத்தில் வந்து வாத்தியங்கள் ஒலிக்க, அனைவரும் அக்ஷதங்களாலும் புஷ்பங்களாலும் பகவானையும் அந்த மகாலட்சுமியை ஆசீர்வாதம் செய்ய, தேவர்கள், கந்தர்வர்கள், சித்தர்கள், சாரணர்கள்லாம் பூமாரி பொழிய, அங்கே மாங்கல்ய தாரணம் நடக்கிறது. சுபத்திர தான் அங்கே நாத்தனாராக இருக்கிறாளாம். அங்கே மாங்கல்ய தாரணம் நடந்தது. நெற்றியில் வந்து திலகம் சுற்றினான் கிருஷ்ணன். அப்படியே கையை பிடிச்சி நெற்றியில் திலகம் சுற்றான். மாங்கல்ய தாரணம் நடக்கிறது. நெற்றியில் திலகம் சுற்றினான் கண்ணன். பிறகு அவர்களை வந்து எழுந்து அம்மி மிதித்து அருந்ததி பார்த்து, பிறகு அக்னி 3 முறை பிரதட்சணம் செய்து மகாவிஷ்ணு மகாலட்சுமியும் வலம் வந்தார்கள். பிறகு அவர்களுக்கு ஊஞ்சல் சேவை செய்து அவருக்கு பாலும் பழமும் தந்து எல்லாரும் மகிழ்விக்கிறார்கள். மகாவிஷ்ணுவாக தான் மாப்பிள்ளையை நம்ம வரிக்கிறது வழக்கம். மகாவிஷ்ணுவே மாப்பிள்ளையாக இருக்கார். மகாலட்சுமி போல பெண் இருக்கிறவங்க, மகாலட்சுமி அங்கே பெண்ணாக இருக்கிறார். இப்படிலாம் இருந்த உடனே இங்கே மகாலட்சுமி மகாவிஷ்ணுவும் ருக்மிணி கிருஷ்ணனாக, இதுவரை கிருஷ்ணன் வெறும் கிருஷ்ணனாக இருக்கிறவன் இப்போ ஸ்ரீகிருஷ்ணனாக பகவான் பிரகாசிக்கிறான். இப்படி திருமணம் நடந்தேறியது. அந்த ருக்மிணி கிருஷ்ணராகிய லக்ஷ்மி மணாளன் கதை சொன்ன நான் மட்டும் இல்லை, கதை கேட்ட அத்தனை பேருக்கும் எல்லா சகல சௌபாக்கியங்களும் சகல க்ஷேமங்களும்
தீர்க்காயுசும் நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வமும் தந்து எல்லாருக்கும் கிருஷ்ண பக்தியும் மேலும் மேலும் பாகவத கதை இங்கே நடைபெறணும். அது மட்டும் இல்லை, நிறைய எல்லாருக்கும் சத்சங்கம் ஏற்படணும். நாம சங்கீர்த்தனம் அனைவருக்கும் இங்கே நடக்கணும். நடைபெற ருக்மணி கிருஷ்ணன் ஆகிய லக்ஷ்மி மணாலனு எல்லாருக்கும் பூர்ண அனுகிரகம் செய்யட்டும் அப்படின்னு கோபிகா ஜீவனஸ்மரணம் கோவிந்தா கோவிந்தா. அப்படிப்பட்ட ருக்மணி கிருஷ்ணன் அங்கே கல்யாண கோலத்தில் பகவான் காட்சி அளிக்கிறான். அவங்க தான் பூர்ண அனுகிரகம். கிருஷ்ண கதை கேட்டவங்க 7 நாள் வந்து இந்த 8 நாள் வந்து விடாமல் தவறாமல் கதை கேட்டீங்க. பகவான் லக்ஷ்மி மணாலன் கண்டிப்பாக ருக்மணி கல்யாணம் கேட்டாவே ரொம்ப விசேஷம்தான். பகவான் பூர்ண யோகக்ஷேமங்களாம் அள்ளி வழங்கணும், நிறைய பக்தி கொடுக்கணும். இது மாதிரி நிறைய சத்சங்கம் ஏற்படணும். அனவரதமும் பாகவத கதையானது நடக்கணும். அடுத்து ராமாயணம் நடக்கணும். நிறைய விஷயங்கள் சத்சங்கத்தினால்தான் மனசு சந்தோஷம். இங்கே ஏற்பாடு பண்ண ட்ரஸ்டிலாம் இருக்காங்களே, அவங்களுக்குலாம் நான் ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா இது போல் ஒரு சத்காரியத்தை ஏற்பாடு பண்ணுறதே ரொம்ப சந்தோஷம். என்ன ஏற்பாடு பண்ணதுனால இல்லை, யாராவது ஏற்பாடு பண்ணாலும் சந்தோஷம் தான். யார் ஏற்பாடு பண்ணாலும் யாரெல்லாம் வந்து கதை சொன்னாலும் சந்தோஷம்தான். அதுபோல் இல்லை, சுகுமார் சார் இருக்கார், அவர் தான் வந்து ரொம்ப ஆர்வத்தோடு அவங்க வந்து கண்டிப்பாக கேட்கும்போது எனக்கே இவ்வளோ ஆர்வத்தோடு கேட்கும்போது அம்மா தான் இவங்க தான் முதல்ல இவங்க சொல்லி தான் அவர் ஏற்பாடு பண்ணார். அதுக்கு முன்னாடி அவர் கேட்டிருக்காரு இது போல் பாகவதம் சொல்கிறதுக்கு. இந்த ட்ரஸ்டிலாம் எல்லாம் சொல்லி இவ்வளோ ஆர்வத்தோடு பண்ணுறாங்க. அவங்களுக்கு எல்லோரும் ஒத்துழைக்கணும். பண வசதி மற்ற வசதிகளை பகவான் சேமாக அவங்களுக்கு எல்லா பண வசதிகள் எல்லா இட வசதி எல்லாமே அவங்களுக்கு பூர்ணமாக அனுகிரகம் பண்ண, மக்கள் அவங்களுக்கு அனுகூலமாக இருக்கும்படியாக பகவான் பூர்ணமாக அவங்களுக்கு அனுகிரகம் பண்ணோம். இந்த ருக்மணி கல்யாணம் கேட்ட அத்தனை பேருக்கும் சகல க்ஷேமங்களும் எல்லா நன்மைகளும் சகல சௌக்கியங்களும் கிடைக்கணும். பகவானத்தில் அதிகமான பக்தி ஞான வைராக்கியம் உண்டாகணும். இந்த ட்ரஸ்டியாக இருக்காங்களே இவங்க, இந்த கோயில் வந்து எப்படி இருந்தது முன்னாடி தெரியும். இவ்வளோ கோயில்கள் உண்டா இருக்குது, இவ்வளோ தளவு வந்திருக்குன்னு சொன்னால் இங்கே ஏதோ பகவான் சாநித்தியம் பூர்ணமாக இருக்குன்னு தான் நல்லா தெரியுது. அது மட்டும் இல்லை, அது மாதிரி இங்கே இருக்கிற ட்ரஸ்டி இவங்க வந்து இன்றைக்கினே தெரியாது, 20 வருஷமாக தெரியும் இவங்கள. அப்போவே பரசுராம கர்ப்பம் இங்கே சீதா கல்யாணம் நடந்திருக்கு. இங்கே அப்போயே ராமாயணம் சொல்லியிருக்கேன் 15 வருஷத்துக்கு முன்னாடியே. அப்போ ராஜாஜின்னு ஒருத்தர் தான் இங்கே ஐயராக இருந்தார். அப்போவே சொல்லியிருக்கேன், இங்கே பண்ணியிருக்கோம். அது மாதிரி நிறைய சத்சங்கம் இவங்க ஏற்பாடு பண்ணுறாங்கன்னா அது பெரிய சந்தோஷம். அவங்களுக்கு நான் ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அந்த ட்ரஸ்டிங்கெல்லாம் சுகுமார் சாருக்கு ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப சந்தோஷம். அவங்களுக்கு இதெல்லாம் பகவான் கண்டிப்பாக குறை வைக்க மாட்டான். ருக்மணி கிருஷ்ணன் வந்து லக்ஷ்மி மணாலும் ஒரு குறை வைக்க மாட்டேன். இப்படிப்பட்ட ஏற்பாடு பண்ணுறவங்களுக்கு தான் நிறைய புண்ணியமே. இப்படிப்பட்ட ஏற்பாடு பண்ணுறவங்களுக்கு தான் ரொம்ப புண்ணியம். ஏன்னா அவர்கள் எல்லா செலவு பண்ணி எல்லாம் பண்ணி அவங்க ஏற்பாடு பண்ணுறாங்க. இத்தனை பேருக்கு சேர் போட்டு எல்லாருக்கும் அவங்க கரெக்டாக அந்த டைமுக்கு வந்து பண்ணுறாங்களா, அது பெரிய விஷயம் இல்லையா? கண்டிப்பாக அவங்களுக்கெல்லாம் வந்து அந்த ஆர்வத்தோடு அந்த டைமுக்கு கரெக்டாக வந்து பண்ணணும்னா எல்லா வேலைகளும் விட்டு அது பெரிய விஷயம். அப்படிப்பட்டவர்களுக்கெல்லாம் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். மேலும் மேலும் அவர்களுக்கு தீர்க்க ஆயுசும் நிறைய பக்தியும் அதே சமயத்தில் நிறைய சத்சங்கம் அவர்களை ஏற்படுத்தும்படியாக பகவான் பூர்ண அனுகிரகம் பண்ணணும் அப்படின்னு பிரார்த்தனை செய்து கொள்கிறேன். கோபிகா ஜீவனஸ்மரணம் கோவிந்தா கோவிந்தா. ஜானகீகாந்த ஸ்மரணம் ஜெய ஜெய ராம ராம. ஹர ஹர நம பார்வதி பதையே. ஹர மகாதேவா. ஆஞ்சநேய சுவாமிக்கு ஜெய். சத்குரு மகாராஜ் की जय. சகல சாது மண்டிக்கு ஜெய்.